ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 3ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருமாளிகை தேவரின் 2வது பதிகம் உயர் கொடி ஆடை என்று துவங்குகிறது. இப்பதிகம் இறைவனாகிய சிவபெருமானை பாதாதிகேச முறையில் துதிக்கிறது. சேவடி, சிலம்பு, கணைக்கால், குரங்கு, நிதம்பம், திருவயிற்று உந்தி, உதரம், பவளவாய், மலர்முகம், செஞ்சடை என்னும் உறுப்புகளை சிறப்பித்து துதிப்பதாக அமைந்தது இப்பதிகம். ஒவ்வொரு பாடலும் பெரும்பற்ற புலியூர் சிற்றம்பல கூத்தா என்று சொல்லுகிறது. இறுதியில் தவப்பொருள் தொண்டர் தொண்டனேன் என்று தம்மை குறிப்பிடுகிறார். முதல் பாடலில் இறைவன் திருவடிகளை தன் மனத்தில் வைத்தருள வேண்டுகிறார். உயர்ந்த கொடி சீலைகள் நெருங்கிய கூட்டத்தினிடத்து ஓமப்புகையின் கூட்டத்தோடு கீர்த்தி பெற்ற உயர்ந்த மாளிகைகளினின்றும் எழுகின்ற அகில் புகை கூட்டம் கலந்து பெருகி மூடியிட்டது போன்ற தோற்றத்தை உடைய பெரும்பற்ற புலியூரினிடத்தே சிறந்த ஒளி உள்ள நவமணிகள் வரிசையாக பதித்திருக்கும் பொன்னிரம்பிய அம்பலத்தில் உள்ளதுதான் சிற்சபை. அங்கு ஆனந்த தாண்டவம் புரியும் பெருமானே, அறியாமை மயக்கம் நீக்கி ஞானத்தை அருள்வதும் தேவர்களின் முடிகள் தோய பெற்றதுமாகிய தாமரை மலர் போன்ற உனது திருவடிகளை அடியேனின் மனதில் வைத்து அருளுக என்கிறார். தில்லைவாழ் அந்தணர்கள் நாள்தோறும் செய்யும் நித்யாக்னி மற்றும் விசேஷ வேள்வி முதலியவற்றை ஓமதூம படலம் என்கிறார். மிக்க அன்புடன் புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் பூஜித்த தலம் சிதம்பரம். எனவே இது பெரும்பற்ற புலியூர் என பெற்றது. இத்தகைய தலத்தில் சிற்சபையில் நடனமாடுகின்ற இறைவனின் பாதங்களே நமக்கு ஞானம் தருபவை என்று கூறும் பாடல் இது. மிடைப்படலத்தில் ஓம தூம படலத்தில் உயர்கொடியாடை மிடைப்படலத்தில் ஓம தூம படலத்தில் பெயர் நெடு மாடத்து பெயர் நெடு மாடத்து அகிற்புகை பாடலும் பெயர் நெடு மாடத்து அகிற்புகை பாடலும் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர்க்கனகம் சியரொளி மணிகள் நிறந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தாம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயர் வரும் மாமரர் மயர் வரும் மாமரர் மகுடல் தோய் மயர் வரும்
வரும் மாமரர் மகுடல் தோய் மலர்ச்செவடிகள் என் மனத்து வைத்தருளே. மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. இனி அடுத்த பாடலில் எனது உயிரானது இன்பத்தை தருகின்ற பொன்னிறம் மிகுந்த சிலம்புகள் மிக்கொலிக்கும் உனது திருவடிக்கீழ் உள்ளது என்கிறார். மூன்றாவது பாடலில் முனிவர்கள் எப்போதும் இடைவிடாமல் தியானிக்கின்ற அழகிய உனது கணைக்கால்களின் அடியை என் மனம் நினைக்கிறது என்கிறார். நான்காவது பாடல் இறைவனின் தொடைகளை சிறப்பிக்கிறது. சிதம்பரத்தில் தேர்பெருவிழா நடைபெறும் பொழுது தெருக்களில் புல்லாங்குழல், பல்வகை கூத்துகளின் ஓசை, அடியார்களின் துதி ஒலி, வேதகோஷம் ஆகியவை பரவி நிற்கின்றன. இவை கடல் ஒலியினும் மிகுதியாக ஒலித்தன. இத்தகைய பெரும்பற்ற புலியூரில் சிறப்பு பொருந்திய தாளத்திற்கு இசைய ஆடும் தெய்வ திருக்கூத்தின் இயல்பில் சிறப்புற்று திகழ்வது சிற்சபை. அதில் ஆனந்த தாண்டவம் புரியும் பெருமானே, உமாதேவியாரால் வருடப்பெற்ற திரண்ட பெரிய அழகிய உனது துடைகளை எனது அறிவு சென்று பொருந்தியது என்கிறார் இப்பாடலில். தேர்மலி வீழவில் குழலோலி தெருவில் கூத்தோலி ஏத்தொலி ஓத்தின். தேர்மலி வீழவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தின். பேரொலி பறந்து பேரொலி பறந்து கடலொலி மலிய. பேரொலி பறந்து கடலொலி மலிய பொலிதரு பெரும்பற்ற புலியூர். சீநிலவு இளைய திருநடத்தியல்பில் சீநிலவிலைய திருநடத்தியல்பில் திகண்ட சிற்றம்பல கூத்தா. திகண்ட சிற்றம்பல கூத்தா. பார்மலி மூலையாள் பார்மலி மூலையாள் பருடிய திரள்மா. பார்மலி மூலையாள் பருடிய திரள்மா. மணிக்குரங்கடைந்ததல் மதியே. மணிக்குரங்கடைந்ததல் மதியே. ஐந்தாவது பாடலில் நிதம்பத்தையும், ஆறாவது பாடலில் திருவயிற்று உந்தியையும், ஏழாவது பாடலில் உதரத்தையும், எட்டாவது பாடலில் பவள வாயையும், ஒன்பதாவது பாடலில் செங்கமல முகத்தையும் சிறப்பித்து பாடி 10வது பாடலில் செஞ்சடையை சிறப்பித்து பாடுகிறார் திருமாளிகை தேவர். 2 விற்களை போன்ற புருவங்களையும் அகன்ற பெரிய 3 கண்களையும் உடைய சிவபெருமானின் 1000 லட்சம் திருநாமங்களை பக்தி மேலிட்டினால் பிதற்றுகின்ற கற்பகத் தருவை போல் விரும்பியவற்றை அளிக்கின்ற பெரியோர்கள் வாழுகின்ற பெரும்பற்ற புலியூரின் இடத்தே உள்ள சிறப்பு நிறைந்த கொக்குவந்தாரை மலரும் கொன்றை மலரும் பொருந்திய திருமுடியினை உடையவனே, சிற்சபையில் ஆனந்த தாண்டவம் புரியும் பெருமானே, கங்கையை தெரித்த செஞ்சடையின் வாழ்கின்ற சந்திரனும் அன்றலர்ந்த ஊமத்த மலரும் என் சிந்தையுள் தங்குவன ஆயின என்கிறார். அப்பருடைய தேவாரத்தில் 1000 பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்றும் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானே என்றும் கூறுவார். நடராஜ பெருமானுக்கு விழா நாட்களில் ஏகதின லட்சார்ச்சனை இன்றும் நடத்தப்படுகிறது. இதனை
பேர்கள் 1000 100,000 பிதற்றும் பெற்றியார் என்கிறார். இந்த சிறப்பை சொல்லுகிற பாடல் இது. ஏர்கொள் கற்பகம் ஒத்து ஏர்கொள் கற்பகம் ஒத்து இரு சிலை பூர்வம் இரு சிலை பூர்வம் பெருந்தடங்கள்கள் மூன்றுடையோ பெருந்தடங்கள்கள் மூன்றுடையோ பேர்கள் 1000 பேர்கள் 1000 100,000 பிதற்று பிதற்று வெற்றியோர் பெரும்பற்ற புலியூர் பேர்கள் 1000 100,000 பிதற்று வெற்றியோர் பெரும்பற்ற புலியூர் சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்த சென்னி சிற்றம்பல கூத்த நீர்கொள் செஞ்சடைவாள் நீர்கொள் செஞ்சடைவாள் மதிபூது மத்தம் நீர்கொள் செஞ்சடைவாள் மதிபூது மத்தம் நிகழ்ந்தயல் சிந்தையுள் நிறைந்தே நிகழ்ந்தயல் சிந்தையுள் நிறைந்தே இப்பதிகத்தின் இறுதிப் பாடலில் சிவத்தொண்டர்களுக்கு தொண்டனாகிய தன் துதிச் சொற்களை பூதகணங்கள் பொறுத்தருள்வர் என்கிறார். இனி இவருடைய 3ஆம் பதிகம் உறவாகிய யோகம் என்பதாகும். இப்பதிகம் அகத்துறையில் அமைந்துள்ளது. தலைவனை பிரிந்த தலைவி இரங்கலை தாய் கூறுவதாக அமைந்துள்ளது. அனைத்து பாடல்களும் குலா தில்லையம்பல கூத்தனையே என்னும் முடிவை உடையன. மேலும் அம்பலக்கூத்தனை மகேந்திர மாமலை போல் இருந்தவனே என்று தலைவி கூறுவதாக எல்லா பாடல்களும் கூறுகின்றன. அர்ஜுனனுக்கு பாசுரம் வழங்கியமையை முதல் 7 பாடல்கள் கூறும். இப்பதிகம் திருவாசகத்தில் அமைந்த குலாப்பத்துடன் ஒப்பிடத்தக்கன. குலாப்பத்தில் மாணிக்க வாசகர் மகேந்திர மலையையும் சிவபெருமான் வேடுவராக வந்த செய்தியையும் குறிப்பிடுவார். திருமாளிகைத் தேவரின் இப்பதிகமும் மகேந்திர மலை என்று குறிப்பிடுகிறார். மகேந்திரம் என்பது ஒரிசா மாநிலத்தில் உள்ள பகுதி என அபிதான சிந்தாமணியும், பொதிய மலைக்கு தெற்கே உள்ள மகேந்திரகிரி என தணிகை மணி செங்கல்வராய பிள்ளையும் கூறுகின்றார்கள். இருப்பினும் ஊவேசா நூல் நிலைய வெளியீடாகிய திருவாசக பேருரை மகேந்திரம் என்பது உத்தரகோசமங்கை என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. இத்தலம் ராமநாதபுரம் கடலாடி நெடுஞ்சாலையில் ராமநாதபுரத்திலிருந்து 7 கல் தொலைவில் உள்ளது. எனது பொன்போலும் சிறந்த மகள் தில்லைப்பதியின் கண்ணுள்ள சிற்றம்பலத்திலே நடனமாடும் பெருமானை குறித்து உயிர்களுக்கு தொடர்பான யோகமும் போகமுமாய் நின்று என் உயிரை ஆள்பவனே என்று சொல்லுவாள். முன்னொரு நாள் மேன்மையில்லாதவரான அசுரர்களின் முப்புறத்தை அழித்த வெற்றி பொருந்திய வில்லை கை கொண்டு மூகாசுரன் என்னும் பன்றியின் பின்னே சென்று அதனை கொல்வதற்காக நின்ற வேடனே என்றும் சொல்லுகிறாள். இரத்தினங்களை குழித்து கொண்டு ஓடி வரும் நீர் அருவிகளை உடைய மகேந்திரமலையின் மீது எழுந்தருளியுள்ள குறவனே என்று சொல்லுகிறாள் என்று தாய் கூறுகிறாள். மலைநாட்டிற்குரியவர் குறவர் ஆதலால் குறவனே என்கிறார். இறைவன் தன் இறைமை குணங்களில் எக்காலத்தும் அசையாத நிலையமன் ஆதலால் அவனை குணக்குன்றே என்கிறார். அர்ஜுனன் பாசுபதம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவனை கொல்ல பன்றி வடிவில் வந்த மூகாசுரனை தொடர்ந்து சிவபெருமான் கிராதன் வடிவில், அதாவது வேடர் வடிவில் சென்று பன்றியை எய்தார் என்பது வரலாறு.
வேடனாய் விஜயந்தன் வியப்பைக் காண்பான் வில்பிடித்து கொம்புடைய ஏனத்தின் பின் கூடினார் என்பது அப்பர் தேவாரம். இதனை இப்பாடலில் சிலை கொண்டு பன்றிப்பின் சென்று நின்ற மறவாய் என்கிறார். உயிராளி என்ற விடத்து எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டவனே ஆயினும் என்னை ஆட்கொள்ளவில்லையே என்பது தொனிப்பொருளாகிறது. இவ்வாறே மறவா குறவா குணக்குன்றே என்னும் இடங்களிலும் புகழ்தல் போல் நிந்திக்கிறார். விரகதாபத்தால் வருந்தும் தலைவி இவ்வாறு கூறுதல் மரபாகும். அப்பாடல் இது. உறவாகிய யோகமும் போகமுமாய் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் எல் பொன்னொரு நாள் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் எல் பொன்னொரு நாள் சிரவாதவர் புறம் செற்க கொற்க சிலை கொண்டு பன்றிப்பில் சென்று நின்ற சிலை கொண்டு பன்றிப்பில் சென்று நின்ற மரபா எல்லோ மணி நீரருவி மரபா எல்லோ மணி நீரருவி மகேந்திர மாமலை மேல் உறையும் மரபாயில் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேல் உறையும் குரபா எல்னு குரபாயல்னு குணக்குள்தே எல்னு குலத்தில்லை அம்பல உத்தனையே குரபாயல்னு குணக்குள்தே எல்னு குலத்தில்லை அம்பல குத்தனையே. சுடுகாட்டில் ஆடுகின்ற பல்வகை பூதகணங்கள் காட்டில் நடந்த வேடுவனே, மகேந்திர மலையில் உள்ளவனே, பெருமை உடையவனே, சிவனைய செல்வர்களும் மிக்க புகழுடைய 3000 அந்தணர்களும் தமது சிவந்த கைகளை கூப்பி வணங்குகின்ற நெறி தவறாதவனே என்று தீவினையுடைய மகள் சொல்லி விம்மி அழுது புலம்புகிறாள் என தாய் கூறுகிறாள். இதுவே 2வது பாடல். தன் மகளின் துன்பத்தைக் கண்டு செவிலித்தாய் தன்னை நொந்து கொள்வாளாய் வினையேன் என்று கூறிக்கொண்டாள். எல்லாம் அழிந்த காலத்திலும் தான் மட்டும் அழியாமல் எஞ்சி நிற்பவன் இறைவனாதலால் அவனை சேஷா என்றாள். தில்லைவாழ் 3000 அந்தணர்களும் கைதொழுது போற்றும் நெறி தவறாதவன் என்பதால் கோடா என்றாள். இத்தகைய சிறப்புடைய பாடல் இது. காடாடு பல்கணஞ்சூழ கேழல் காடாடு பல்கணஞ்சூழ கேழல் கடும்பில் நெடும் பகல் காணடந்த காடாடு பல்கணஞ்சூழ கேழல் கடும்பில் நெடும் பகல் காணடந்த வேடாமகேந்திர வெற்பா வேடாமகேந்திர வெற்பாவெல்னு வேடாமகேந்திர வெற்பாவெல்னு வினையேல் மடந்தை விம்மாவெருவும் வினையேல் மடந்தை விம்மாவெரும் சேடாயில் செல்வர் 3000 சேடாயில் செல்வர் 3000 செடுஞ்சோதி அந்தணர்
செங்கை தோழும் கோடாயல் குணக்குன்றே கோடாயல் குணக்குன்றே குலாத்தில்லை அம்பல புத்தனையே கோடாயல் குணக்குன்றே எல்னு குலாத்தில்லை அம்பல புத்தனையே. முன்னொரு நாள் கோபம் மிகுந்தோடும் பன்றியை துரத்தி கொண்டு பின்னே சென்று அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த அரசே, மான்கள் உலாவும் மலைப்பக்கங்களை உடைய மகேந்திரம் என்னும் பெரிய மலை மேல் வீற்றிருந்த பிறவிப்பிணிக்கு மருந்து போன்றவனே, அன்பர்கள் நன்னறியில் செலுத்துபவனே, நன்னறியில் நின்ற பெரியோர்கள் இடைவிடாமல் நினைக்கின்ற நீதியோடு கூடிய வேதாந்தங்களில் கூறப்பெற்றுள்ள நிலைத்த லட்சிய பொருளே, குணக்குன்றே என தில்லையம்பல கூத்தனை சொல்லி புலம்புவதாக தாய் கூறுவதுதான் மூன்றாவது பாடல். பஞ்சவலில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்து உகந்தான் என்பது சம்பந்தர் தேவாரம். எனவே சிவபெருமான் அர்ஜுனனால் பாசுபதம் தந்ததை அருள் செய்த என்கிறார் திருமாளிகை தேவர். உடலை பற்றிய நோய்க்கு நன்மருந்துகள் உள, அதுபோன்று உயிரை பற்றிய பிறவி நோக்கி மருந்தாக இருப்பவன் இறைவன் ஆதலால் மருந்தே என்றார். சிவாகம பொருளுக்கு மாறுபடாமல் பதிப்பொருளை நன்னறி நீதி வேதாந்தம் என்றார். இத்தகைய அரும்பொருளைக் கொண்ட பாசுரம் இது. வெறியேறு பல்திப்பில் சென்று ஒரு நாள், வெறியேறு பல்திப்பில் சென்று ஒரு நாள், விசையற்கு அருள் செய்த வேந்தேயல் வெறியேறு பல்திப்பில் சென்று ஒரு நாள், விசையற்கு அருள் செய்த வேந்தேயல் மறியேறு சாரல் மகேந்திரமா, மறியேறு சாரல் மகேந்திரமா, மலை மேல் இருந்த மருந்தேயல் மலை மேல் இருந்த மருந்தேயல் நெறியேயல் நெறி நின்றவர்கள், நெறியேயல் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை, நினைக்கின்ற நீதி வேதாந்த நீலை குறியேயல் குறியேயல் குணக்குன்றேயல் குறியேயல் குணக்குன்றேயல் குலாத்தில்லை அம்பல புத்தனையே, குலாத்தில்லை அம்பல புத்தனையே. இப்பதிகத்தின் 11வது பாடலில் திரு ஐந்தெழுத்தின் பெருமை கூறுவதாக அமைந்துள்ளது. எனது மகள் தில்லையம்பல கூத்தனை மிக நெருங்கிய உறவினனே என்று கூறுகிறாள். உன்னை அல்லாமல் வேறொன்றையும் அறியேன். உணர்ச்சிகள் இறை அறிவுடன் கலந்து சிவமயமே ஆகி பல நலங்களைச் செய்வதாகிய திரு ஐந்தெழுத்தையும் இடைவிடாமல் ஜெபித்து உடல் பிணியும் உயிர் பிணியும் நீங்கும் பொருட்டு நான் திரு வெண்ணீற்றை அணியும் பேற்றை பெற்றேன் என்று சொல்லுவாள். சுற்றிலும் பொருந்திய ஜோதிமயமான மகேந்திரமலையினை வலம் வந்து அதனால் மனத்தில் உள்ள சிவத்தியானம் செய்யாத மனத்திலும் நிறைந்திருக்கும் குணக்குன்றே என்றும் சொல்லுவாள் என தாய் கூறுவதாக அமைந்த பாடல் இதோ. உன்னையல்தே உற்றாயல்னும் முன்னையல்தே மற்று
கலக்க உத்தாய் உன்னையல்தே மற்றொன்று உணரேல் உணர்வுகள் கலக்க பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணி தீர வெண்ணீரிடப் பெற்றேன் பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணி தீர வெண்ணீரிட பெற்றேன் சுத்தாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் சுத்தாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குட்டாய் குணக்குள்ளே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இனி இறுதிப் பாடலில் தன்னையும் தில்லைவாழ் அந்தணர்களையும் சிவபெருமான் ஒரே விதமாக திருவுளம் மகிழ்ந்து ஆட்கொள்ள வல்லான் என்று போற்றிட பதிகம் நிறைவு பெறுகிறது. இதுவரை திருமுறை மலர்கள் 3ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.